இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது. ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை.
8ஆம் கட்டம் ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் மீன ராசியில் 2வது வீட்டில் நடக்குது. இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்னைக்கு நடக்குது. மேலும் இந்த சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்திலேயே இருக்கிறாரு. உங்கள் ராசியை 12வது வீட்டையும் சனி ஆட்சி செய்து நீங்கள் 7.5 சனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. கும்பராசிக்காரவங்க இயல்பாகவே ஒழுக்கம் இருக்கும், யதார்த்தமான செயல்பாடுகள் இருக்கும், கவனமாக செயல்படணும். மனச்சோர்வு, பற்றின்மை மற்றும் தடைகள் சிரமங்களை ஏற்படுத்தும். நல்ல செய்தி உங்களை தேடி வரலாம். அந்த பயிற்சி குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதி மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த நிவாரண உணர்வை உங்களுக்கு தரும். நினைவில் வச்சுக்கிறங்க, சவால்கள் இன்னும் வருது, இருந்தாலும் கவனமாக ஒழுக்கமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியும். மேலும் இப்போ உங்கள் மனதில் ஒரு வலிமை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் பிரார்த்தனை, தியானம், இயற்கையை ரசிக்கிறது, நேரத்தை ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கு செலவழிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க தருது. இது அதிகரித்த பணிச்சுமை காரணமாக இருக்கும். இதை நீங்கள் நிர்வகிப்பதற்கும் காரியங்களை செய்வதற்கும் தெளிவான திட்டமிடுதல் அவசியம். சனியின் தாக்கம் இன்னும் இருக்குது. உங்கள் பணிச்சூழலில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அனைத்தையும் நீங்கள் நம்பாமல் எச்சரிக்கையோடு இருப்பது புத்திசாலித்தனம். உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். மேலும் நீங்கள் சில நேர்மறையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதற்காக நடவடிக்கைகளை இப்போதே தொடங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய அனைத்து சாத்தியமான ஆராய்ச்சிகளையும் செய்வீங்க. இது செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும். மேலும் உங்கள் உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை எடுக்க முடியுது. உறவில் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும். உங்கள் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் எப்போதும் சந்திக்க முடியாத அளவுக்கு அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கலாம். சமரசம் செஞ்சுக்கலாம். நெகிழ்வாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் யார்ட்டனாச்சும் பேசையில் கவனமாக இருக்கணும். தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறை தவிர்க்கணும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துருங்க. கவனமாக பேசணும். உடன் பிறந்த உறவுகள் இப்போது சுமூகமாக இல்லை. புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கையில் கவனமாக இருக்கணும். தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நெருங்கி நீங்கள் பழகுவதற்கு யோசித்து ஆராய்ஞ்சு செயல்படணும். திருமணம் நீங்கள் எதனாச்சும் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். சரியான துணையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பிரிவை அனுபவிக்கும் தம்பதிகள் கடந்த கால சவால்களை மறந்து பரஸ்பரத்தோடு மன்னித்து நெருங்குங்க. குடும்பத்துடன் இணைஞ்சிருக்கலாம். தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கலாம். இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். அதை நினைவில் கொள்ளணும். எந்த ஒரு உறவிலும் புரிந்துணர்வை வளர்த்துக்கலாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக இருக்கணும். உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த வெளிப்படையாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்படையில் பணம் வரும். ஆனால் சேமிப்பதற்கான திட்டத்தை வச்சுருந்து நீங்கள் அவசியமாக அதை பார்த்து செலவழிங்க. குறிப்பாக ஆடம்பர செலவுகளை கவனமாக செய்யுங்க. ஏன்னா இது உங்கள் சேமிப்பு கரைக்கும். சிலருக்கு எதிர்கால லாபத்திற்கான சாத்தியம் இருக்குது. முதலீட்டு யோசனைகள் இருக்கும். இருந்தாலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தொடரணும். வியாபார ஒப்பந்தங்கள் நம்பிக்கையை தரும். நீங்கள் கடன்களை பரிசீலனை செய்யணும். பொதுவாக நீங்கள் விரைவான பலன் தரும் திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளில் தவிர்த்துருங்க. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்துவாங்க.
கவன சிதறல் குறைஞ்சு மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கும். வெளிநாட்டில் படிக்க விரும்புனீங்கன்னா உங்கள் கனவுகள் நனவாகும். நேர்மறையாக இருக்க பழகுங்க. ஆதாயத்துடன் செயல்படணும். தெளிவான இலக்குகளை நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் அமைதியாக மற்றும் கவனச்சிதறல் இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கணும். பெரிய பணிகளை சமாளிக்க சின்ன சின்ன பகுதிகளாக நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மலப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி உங்களுக்கு தேவை. அப்போ தான் நீங்கள் சமாளிக்க முடியும். முன்னேற்றம் அப்போ தான் தானாக கிடைக்கும். உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்படும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறணுன்னா நீங்கள் முயற்சி செய்யணும். குறிப்பாக நாள்பட்ட நோய் இருந்துச்சுன்னா நாள்பட்ட நோயை நிர்வகிக்க நன்கு சமநிலையான உணவை சாப்பிடணும். விறுவிறுப்பான நடைப்பயிற்சி முக்கியம். யோகா அல்லது தியானம் போன்றவற்றை உங்கள் வழக்கத்தில் கொள்ளுங்கள். இந்த நடவடிக்கைகள் உங்கள் நல்வாழ்க்கை கணிசமாக மேம்பட நிச்சயமாக வழிவகுக்கும். பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைஞ்ச உணவை நீங்கள் சாப்பிடணும். அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றலை வழங்க இது உதவும். முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மிகவும் உதவியாக இந்த காலகட்டம் சனிப்பெயர்ச்சி உதவி செய்வார். மன அழுத்தத்தை தவிர்த்துருங்க. தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படுவீங்க. முறையான ஓய்வு மற்றும் தூக்கத்தை மேற்கொள்ளணும். முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அபிஷேகத்திற்கான நல்லெண்ணெய் வழங்கணும். தினமும் கணபதி மற்றும் அனுமனை வழிபடுங்க. பரிகாரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வாங்க. முதியோர் இல்லங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்கொடைகள் கொடுங்க. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்க. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்க. மொத்தத்தில் கும்பராசி என்பர்கள் வீண் செலவுகளை தவிர்த்தாலே போதும். இதுவரை இந்த பதிவில் கும்பராசி என்பவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 2027 வரை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.